உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதமர், குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பெரும் பொறுப்பாளர்கள் அத்துணை பேரும் பதவியேற்பின் போது பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினையே புறந்தள்ளி அதன் முக்கிய தனித்தன்மையான அடையாளத்தினையே மாற்றி ஜனநாயக குடியரசு என்பதையும் மக்களிடம் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, அடுக்கட்டுமானத்தையே அடியோடு மாற்றி கரையான் அடித்த நூலின் வரும் அட்டை போல் ஆக்கிட பெரும் முயற்சி நடக்கின்றது. பார்லிமென்ட்ரி முறைக்கு பதிலாக அதிபர் முறைக்கு ஈடாக பிறகு ஒரு சர்வாதிகாரத்திற்கு நாடாளுமன்ற முறை மூலமே ஏற்பாடு செய்யும் ஒரு சூழ்ச்சி திட்டமாக்குவதற்கான எல்லா முயற்சிகளுக்கும் கால்கோள் விழா நடத்திட முனைகிறது RSS பாஜக அரசு. பாபர் மசூதியை இடித்து அயோத்தி கோயில் திட்டத்தை நிறைவேற்றியது போல அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தங்கள் மூலம் அண்ணல் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைத்து பன்வகை கலாச்சாரம், மொழி, நாகரிகம், பல சமூகங்கள் வாழும் நாட்டினை 3 முறை இந்திய அரசால் தடை செய்யப்பட்டு பிறகு பேச்சுவார்த்தை, உறுதிமொழி மூலம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட, அவ்வப்பொழுது உருமாற்றம் நடத்தி வித்தைகள், வியூகங்கள் மூலம், தந்திரம், சூழ்ச்சி மூலம் ஆட்சியை பிடித்த ஒரு இயக்கமாம் RSSின் கொள்கையான ஒற்றை மதம், தன் மதம், இந்து மதம், ஒற்றை மொழி, தம்மொழி, சமஸ்கிருதம், ஹிந்தி, ஒற்றை கலாச்சாரம், தமது கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம் முதலியவற்றை வைத்து ஆழ திட்டமிட்டு காய் நகர்த்திடும் வகையில் சட்ட திட்டங்களையே நிறைவேற்றிட முயற்சிக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் முக்கிய திருத்தங்களுக்கு தேவையான 2/3 பங்கு உறுப்பினர்களை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெற முடியாவிட்டாலும் கட்சிகளை உடைத்தும் இணைத்தும் வேறு சில எதிர்கட்சிகளை திரிசூலங்களான வருமான வரித்துறை, CBI, அமுலாக்கத்துறை மூலம் அச்சுறுத்தி மற்றும் பஞ்சு மிட்டாய்களை காட்டியும் தனது இலக்கை அடைய நாளும் வியூகம் வகுத்து வருகிறது. அதற்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் அதிமுக்கியம். RSS தத்துவகர்த்தா கோல்வாக்கர் கூறியபடி மாநிலங்களே இல்லாத கூட்டாட்சிக்கு பதில் மாநிலங்களே இல்லாத ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஆட்சியை நிலைநிறுத்தி மாநில அதிகார பறிப்பை கல்வி, உணவு, ஆளுமை போன்ற பல துறைகளிலும் ஏற்படுத்தி இந்து ராஷ்டிரம் அமைக்க ஏற்பாடுகள் சட்டத்தை கருவியாக்கி சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமூகத்தினரின் குடியுரிமை மற்றும் வாழ்வுரிமை, கல்வி, மருத்துவ கொடை உரிமை உள்பட அனைத்தையும் பறிக்கும் சட்டங்கள், திருத்தங்கள் நிறைவேற்றப்படவுமான வியூகம் வேகமாக திட்டமிடப்பட்டுள்ளன. முன்பு 3/2 பங்கு கிட்டாத காரணத்தால் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளம், அஸ்ஸாம் போன்ற மாநில சட்டமன்ற தேர்தலின் போதே அவசரமாக நாடாளுமன்றத்தினை கூட்டி 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோடு திட்டமிட்டே தொகுதி மரவரை மசோதாவையும் பொருத்தமில்லாத இணைப்பாக்கி ஆழம் பார்த்து அம்முயற்சியில் தோற்றனர். அதனால் திமுகவுக்கு தனி மரியாதை இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. பாஜக திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. அது தெரிந்தே தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று அதனை தேர்தலின் போது நடத்தியது RSS பாஜக ஒன்றிய ஆட்சி. தற்போது கல்வி திட்ட திணிப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஏழை உணவு பாதுகாப்பு சட்ட மசோதா போன்ற பல திட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அத்துடன் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் ஒரு மாநில முதலமைச்சர், அமைச்சர்கள் தம் பதவியை இழந்தவுடனே சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்கனவே பாஜக ஆட்சியில் வேறு வடிவங்களில் இது தற்போது நடந்து வரும் நிலையில் புதிய வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இதற்கு முழுமையான சட்ட சம்மதம் பெற்றுத்தரும் புதிய வியூகம் முதலியன வரவிருக்கின்றன. மற்ற கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிளவுபடுத்தியது காரணம் வெளிப்படை. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலை பொருளாகவோ அல்லது
குதிரை பேரம் பேசுபவர்களாகவோ அவதாரம் எடுக்க வைக்க முடியாது என்று தெரிந்தும் அவர்களது பெயரை கெடுக்க திட்டமிட்டு திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்த மறைமுகமான ஏற்பாடுகள் நடந்து விட்டது போல் ஒரு திட்டமிட்ட முறையில் ஒரு வதந்தி பரப்புரை இணையதளம் மற்றும் ஆரிய ஏடுகள் வழி நடத்தப்படுகிறது. இத்தகைய சூழலில் திமுக தலைமை நிச்சயம் முழு உறுதியுடன் தனது லட்சிய பாதையில் மாறா பயணத்தில் நிலைத்து நின்று வென்று காட்டும் என்பதை நாடு அறிய வேண்டும். சில ஆரிய பார்ப்பன ஏடுகளும் ஊடகங்களும் திமுகவிற்கு ஒரு பழி ஏற்படுத்த இத்தகைய பிரச்சாரத்தினை செய்கின்றனர். நாடாளுமன்றத்தில் அதன் நிலைப்பாடு முந்தையது போல இருக்காது என்று கூறுவதை பொய்யாய் பழங்கதையாய் கனவாகி போகும்படி காட்டும் என்பதை உரிமையுடன் நம்புகிறோம். அனைத்து எதிர்க்கட்சிகளும் யார் வரக்கூடாது என்பதை ஒரே திட்டமாக்கி தனித்தனியாக நின்றாலும் ஒரே முடிவில் வென்று காட்ட வேண்டிய தருணம் இது. அலட்சியம் காட்டினால் இந்தியா இருக்காது, மாறாக ஹிந்துயா தான் இருக்கும். கி. வீரமணி, தலைவர், திராவிடர் கழகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தரமணி நாகராஜன் அவர்களின் கவிதை நேரத்தோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். புதுமை இலக்கிய தென்றலை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் பாவலர் ஐயா மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே, பெரும்புலவர் ஐயா அவர்களே, வள்ளிநாய ஐயா அவர்களே, கல்லூரி மேனாள் பேராசிரியர் அவர்களே, இங்கு மட்டும் வந்திருக்கும் தமிழ் சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது முத்தமிழ் கலைஞர் பேரறிஞர் அண்ணா இறந்தபோது இரங்கல் கவிதை பாதியை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். 2000 ஆண்டுக்கு முன்பும் இன்று போல் இளையவளாய் இருந்துட்டார் தமிழாம் அன்னை. 100,000 கோடி என பல ஆண்டுகள் வாழ்வதற்கு 100,000 செய்திட்ட புலவர்களை ஈண்டாள். எனினும் கலைமகள் நம் அன்னை வள்ளுவனை தலைமகனா பெற்றெடுத்தால். மலர் என்றால் தாமரை, மன்னன் என்றால் கரிகாலன், நூல் என்றால் திருக்குறளே என போட்டும் அறப்பான்வால் அழித்திட்டார். மாந்தரெல்லாம் கழித்திட்டார். விண்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் படாமல் எழுகின்ற நச்சுமரம் போல் பண்பட்ட தமிழர் வாழ்வில் முதியில் புண்பட்ட கொள்கையெல்லாம் உண்டதந்தோ. சாதிகளே காணாது குரலொலித்த தமிழ் மண்ணில் பாதியிலே வந்ததமா பல கோடி சாதிகள். அறிவு மனம் கமல்கின்ற ஆலயங்கள் போய் 1000 தெய்வங்கள் உண்டென்று கண்டுவிட்டால் மொழி உணர்வே இல்லாமல் வாய் உணர்வில் மாக்கள் தமிழ் அழியனும் அழியனும் என்றென்று இருந்துட்டார். அறநெறியே குறிக்கோளா திகழ்ந்திட்ட பெருநிலத்தில் பிறநெறி பயிர் செய்தார், பிழை குவித்தார். மலையற்று போன வயல் போல் மாறிடுது தமிழர் மனம். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் 4மின்றி நடக்காது வேலை என்று நடத்திட்டார் சில தமிழர். பொருள் இல்லார் இவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளம் செலுத்த நாட்டில் இன்று இருள் கவிழ்ந்து வாட்டம் கொடி போட்டதங்கே. வாடினால் தமிழ் அன்னை சோகப்பாட்டு, பாடினால் தமிழ் அன்னை சுடுநெருப்பில். ஆடினால் ஆடினால் ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றார் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றால் என்னம்மா என்றான் குரலோன். தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான். தங்க எடுக்கவா என்றான். தமிழர் மன வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான். இன்று என்ன ஆயிற்றென்றான். குன்றன மொழிக்கு ஆபத்தென்றான். சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றான். கடிச்சொச்சு மெல்ல ஏறி தெரியாமல் கொன்றறியும் கோல் ஓங்கிற்றென்றான். கன்றனையோர் வீணில் கதைக்கின்ற கதையும் சொன்னால் அழுத கண்ணை துடைத்தவாறு அமுத மொழி வல்லோனும். அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான்.
தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதனை கைகளிலே அணைத்து கொண்டு உழுத வயன் நாற்றின்றி காயாது இனிமேல எண்ணி மனமயிலும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரித்து துள்ளியல காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடு என்றான். பிறந்துட்டான் நம் மன்னனாக, அறிவு மன்னனாக, பொதிகமலை தென்றலாய் போதாயி மலர்கின்ற தமிழ் உணர்வில் புதுமணமாய் பதிகத்து பொருளால் பழந்தமிழர் புறப்பட்டார் வந்துதித்தான் அண்ணன்கில் வானுதித்த கதிர்போல் அவன் புகழ் பாடுவதற்கு அவன் தந்த தமிழெடுத்து இவன் வந்தே இதுதான் உண்மை. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், அமைச்சர் என்பார், அருள்மொழி காவலர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்று ஒரு சொல்லாம் அழைக்கட்டும் என்று அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு ஔவைக்கோர் சிலை, அறவளர்த்த கண்ணிக்கோர் சிலை, வளையானஞ்சம் பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்டுவேல் போப்புக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, தீரமா கப்பலொட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கட்டும் குரல் பரப்பும் திருவள்ளுவருக்கும் சிலை. 10 சிலை வைத்ததினால் அண்ணா தமிழ்பால் வயிற்றுள்ள பற்றுதல் உலகறிய அந்த அண்ணனுக்கோர் சிலை சென்னையிலே வைத்தபோது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகிறார் எம் அண்ணா என்றிருந்தோம். ஐயகோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இன்றோ புரிகிறது. எம் அண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி ஒன்றென்று பகிர்ந்தாயே எம்மை விடுத்து பெரும் பயணம் ஏன் தொடர்ந்தாய். உன் கண்ணொலியில் கதகதப்பில் வாழ்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய். நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய். நியாயந்தானா கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என சொல்லி கடல் கரையில் உறங்குகின்றாயோ. நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருக்கி கொண்டாய். விரல் அசைத்து எழுத்துலகில் விந்தையெல்லாம் செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய், எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய். எதையும் தாங்கு இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா நமக்கு இதயம். எழுந்து வா எம்மண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கை சதி எமக்கு தெரியுமண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும் பொழுது கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா. இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் ஐயாவுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரையாற்றுவதற்காக புதுமை இலக்கிய தண்டலின் செயலாளர் பேராசிரியர் தனராஜ் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். வணக்கம். 1103வது புதுமை இலக்கிய தண்டலின் அமர்வுக்கு பொருட்பாலின் ஒளிவியலின் 13 அதிகாரங்களில் 3வதான பெருமை என்னும் அதிகாரம் இன்றைக்கு நமக்கு விருந்தாக்கப்பட இருக்கிறது. சாதாரணமாக சொன்னால் பெருசாக பீத்திக்கிறாண்டா அப்படிங்கிறான் நம்ம பேச்சு உலகில் இல்லையா. ரொம்ப தானே பீத்தாத, எப்படி சொல் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. இலக்கிய சொல் அகராதியோடு நின்று விடுகிறது. அது பேச்சு வழக்குக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பது கூட இன்றைக்கு பேசு பொருளாக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ பெருமை ஆங்கிலத்தில் சொல்கிற பொழுது கிரேட்னஸ் அப்படிங்கிறான். அப்போது இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வடிவியலில் குடிமையினார், மானம்னார், அடுத்து பெருமை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பண்புகள் இருக்க வேண்டிய, அதாவது ஒரு குடிமகனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக சொல்லப்படுகின்ற
13 இது 3ஆவதாக கொள்ளலாம். இது எல்லாருக்குமானதாகவும் தெரியல, சில குறிப்பிட்ட நபர்களுக்கானது போன்ற ஒரு பிரிவாகத்தான் இது தெரிகிறது. எப்படியோ இதில் எல்லோரும் கையாளுகின்ற ஒரு குரலும் அதே சமயத்தில் அதற்கு சரியான பொருள் சொல்லப்படுகிறதா என்பதில் ஒரு ஐயப்பாடும் உள்ள ஒரு குரலாக இருப்பது இதில் இரண்டாவது குரல். எல்லோருக்கும் தெரியும். ஆமா, வாய்மையே வெல்லும் என்று நாம் போடுவது போல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அதுக்கு என்ன பொருள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நம்ம முதல் வரியில எடுத்துக்கிட்டோம், அடுத்த வரியும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தாக்கா அது எதிரும் புதிருமான பொருளை கொடுக்க வந்துச்சா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறையில் சொல்றாங்க. அவங்களுக்கு சாதகமானதையும் பாதகமானதையும் எடுத்துக்கொள்றதையும் ஒதுக்கி தள்ளுறதையுமா நம்ம பார்க்கிறோம். எப்படியோ அதை சொல்வதற்கு ஐயா வெற்றியழகனார் இருக்கிறார்கள். அவர்தான் நெறியாளர் அமைப்புக்கு. இன்றைக்கு சரியான குரலுக்கு தான் ஐயா மாட்டியிருக்கிறாங்க. அந்த குரலுக்கான சரியான பொருளை சொல்லணும். ரெண்டாவது குரல் அதில் என்ன, நாங்கள்லாம் சொல்லி சொல்லி சில பேர்கிட்ட இடக்கு முடக்கா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதிகாரம் முழுக்க பொருள் விளக்குவதற்கு நமக்கு வள்ளிநாயகம் இருக்கிறார்கள். இதை சிறப்புரை எடுத்து நடத்துகின்ற தலைவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து அளிக்கின்ற விருந்தை பருகுவதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்று வணங்குகிறேன். வணக்கம். உப்பு